أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே தங்கி இருக்கின்ற காலத்திலே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று எங்களுக்கு எதை கூறினார்களோ அந்த ஒரு மார்க்கத்தையே பின்பற்றி வாருங்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாருங்கள், சமுதாய பணிகளிலே ஈடுபடுங்கள், சமுதாயத்தில் நாணயத்தோடு நடந்து வாருங்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த முத்தான அறிவுரைகள். இந்த அறிவுரைகளில் தான் இஸ்லாமிய மார்க்கம் இன்று வரைக்கும் காலூன்றுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் ஒரே கொள்கையை இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த கொள்கை அதிகமாக சொல்லப்பட்ட சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான எங்களுக்கு. அதனால் தான் இந்த உம்மத்துக்கு அதிகமான சிறப்புகள். அல்லாஹ் தஆலாவுடைய ஏகத்துவத்தை அதிகமாக தெரிந்து கொண்ட ஒரு சமுதாயம் நபிகளாருடைய சமுதாயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி சிறப்பாக்குகிறார். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு செய்திருக்கின்ற சிறப்புகள் இதற்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு இல்லாத அற்புதமான பல அருள்களையும் சிறப்புகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முன்வந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதம் ஒன்று வேறையாகவும் வேதம் என்று வேறையாகவும் ஒன்று கொடுத்தான். அவர்கள் நபி என்பதனை நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை கொடுக்காமல் ஒரு நபியை அனுப்ப மாட்டானே. நான் நபி என்று சொல்லுவதா இருந்தால் ஒரு அத்தாட்சி வேணும். அந்த அற்புதங்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே எது பிரபலியமாக இருந்ததோ, எதை சொன்னால் அற்புதமாக இருக்குமோ அந்த வடிவத்தில் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்றால் எல்லாத்துக்கும் அவருக்கு தடி. அவர் கீழே போட்டால் பாம்பாகிறது, கடலுக்கு தண்ணீருக்கு கல்லுக்கு அடிப்பதும் தடியால. அதே மாதிரி மரணித்தவனை எழுப்ப வேண்டிய ஒரு நிலை வருகிறது, அதுக்கும் அல்லாஹ் தஆலா அடிக்க சொல்லுகிறான். இப்படி அவருடைய விஷயங்கள் அனைத்தும் தடி என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த மட்டில் அவருக்கு எல்லாத்துக்கும் ஷேட். சூரா யூசுஃபை எடுத்தால் அவருக்கு ஆதாரமாக ஷேட் தான் வந்து கொண்டிருக்கும். அவரை ஓனாய் சாப்பிட்டது என்று பொய் சொல்லுவதற்கும் வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப், பொய்யான இரத்தத்தை ஷேட்டில் பூசிக்கொண்டு வந்தார்கள். அவர் குற்றவாளி இல்லை என்பதற்கும் ஷேட் தான் ஆதாரம். அவர் முன்பகுதி கிழிந்திருந்தால் அவர் குற்றவாளி, ஷேட்டுடைய பின்பகுதி கிழிந்திருந்தால் இளவரசி குற்றவாளி. அதுக்கும் அல்லாஹ் தஆலா அத்தாட்சி ஷேட். அதே மாதிரி யூசுப் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்தில ஷேட்டை கொண்டு வந்து போட்டதன் பின்னால யூசுப்புடைய வாடை வருகிறது. அது அவருக்கான அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதத்தையும் மூஜிசா அற்புதத்தையும் ஒன்றாக கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் நபிமார்கள் அந்த காலத்திலே அந்த காலத்து மக்களோடு முடித்து விடுவார்கள். அந்த காலம் தாண்டினதன் பின்னால நபியும் போய்விடுவாரு, அற்புதமும் போய்விடும். புதிய நபி, புதிய அற்புதம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் அழியும் வரைக்கும் அவர் நபி என்று அல்லாஹ் தஆலா இறுதி நபி என்று ஆக்கி வைத்ததனால உலகத்தில் பிறக்கின்ற அனைவரும் அந்த நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் நபி வாழாவிட்டாலும் அந்த அற்புதம் வாழணும். அவர் இறுதி நபி என்பதற்கான அத்தாட்சி இருந்து கொண்டே இருக்கணும். அதனால அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை பயான் இந்த சமுதாயத்துக்கு அத்தாட்சியாகவும் மார்க்க கட்டளைகளையும் ஒன்றாக சேர்த்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இது மிகப்பெரிய அருள் என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது சமுதாயத்துக்கு வழிகாட்டியும் தான், சமுதாயத்துக்கு இது அற்புதமும் தான். இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள ஒருத்தர் வர வேண்டும் என்றால் இந்த வேதத்தை ஆய்வு செய்தாலே போதுமாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வேதம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு என்பதனால் நாங்கள் கண்ணியம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதத்தில் இதுவரைக்கும் பிழை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி எத்தனையோ ஆய்வுகள் நடந்தாலும் கூட முதலின் நாஸ் இந்த வேதம் இருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான துறையில ஆய்வு செய்தாலும் கூட இது அல்லாஹ்வால் இது இறக்க முடியும். ஒவ்வொரு கலிமாவும் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருத்தருக்கு சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இதை அத்தாட்சியாக வைத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் அரபி பாஷையில இறங்கப்பட்டது. ஏன் அரபு பாஷையில இறங்கப்பட்டது? உலகத்தில் அதி கூடுதலான சொற்கள் உள்ள பாஷை அரபு பாஷை. ஆங்கில பாஷையை எடுத்துக்கொண்டால் 30 லட்சம் சொற்கள் தான் இருக்கிறது. அதிலும் பாவனையில இருக்கிறது 2 லட்சத்தை விட குறைவு. உலகம் எந்த துறையை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ அந்த துறையில இருக்கிற சொற்கள் தான் உலக மக்கள் பேசுவார்கள். மற்ற சொற்கள் காலத்தால் அழிந்திடும். அதனால் நிறைய பாஷைகள் உலகத்தில் அழிந்து கொண்டு போகிறது. அரபு பாஷையை தவிர மற்ற எல்லாம் அழிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? இன்றைக்கு உலகம் கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கிறது. முன்னால் இருக்கின்ற விடயங்கள் இன்றைக்கு நாங்கள் பாவிப்பதில்லை, பேசுவதில்லை. அதுக்குரிய சொற்களும் மறைந்து போயிருக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுடைய சொற்களை எடுத்துக்கொண்டாலும் கூட 1 கோடி சொற்களுக்கு வராது, 50 லட்சத்தையும் தாண்டாது. ஆனால் அரபு மொழியில் மட்டும் 1,40,00,000 சொற்கள் இருக்கின்றன. அதிலேயும் பிரதானம் என்னவென்றால் எல்லாம் பாவனையில் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு கலிமாவுக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்வதா இருந்தால் ஒரு கலிமாவுக்கு அல்லாஹ்வே அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பேனாவாக்கி எல்லா நீரையும் மையாக்கி அதுக்கு வியாக்கியானம் எழுதினாலும் முடியாது. அல் குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு கலிமாவும் அல்லாஹ்வுடைய சிபத்து. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் மஹ்லூக்குகள். மஹ்லூக் என்பது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, அழியும். அல்லாஹ்வுடைய சிபத்து அழியாது. அழியாத ஒன்றுக்கு அழிகின்ற ஒன்றினால வர்ணனை கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய சிபத்துக்கு வியாக்கியானம் கொடுத்து அதனுடைய எட்டுக்கு வர முடியுமா? அல்லாஹு கதீர், அவன் சக்தியாளன். சக்தி எவ்வளவு என்ற முடிவு வரைக்கும் ஒருத்தருக்கு பேசிடுமா? அதுக்கு முடிவே கிடையாது. அல்லாஹ் தஆலா சமீ, கேட்கக்கூடியவன். அதனுடைய எல்லை வரைக்கும் வியாக்கியானம் கொடுத்து இந்த எல்லைக்குள் தான் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு வர முடியுமா? எனவே அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய சிபத் என்றால், ஒரு கலிமாவும் அவருடைய சிபத் என்றால் அதுக்கு முடிவு கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவரவருடைய அறிவுக்கேற்ற வியாக்கியானம் கொடுப்பதற்கு அதிகமான சொற்கள் தேவைப்படுகிறது. நேரடியாக அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு கலிமாவை மொழிபெயர்த்தாலும் அதனுடைய உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய கருத்தோட்டம் இருக்கிறது. அதை விளங்கப்படுத்த எவ்வளவோ
சொற்கள். அதனால் தான் சிங்கள பாஷையில் அதிகமாக அல் குர்ஆனை விளக்க முடியாது. பாஷைகளோடு நீங்கள் ஒப்பு நோக்கினால் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அதிகமான சொற்களுக்கு சிங்களத்தில் சொற்கள் கிடையாது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மேல் இருக்கிறார். எந்த சிங்கள தர்ஜுமாவிலும் அர்ஷுக்கு ஒரு சொல் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்தவா இஸ்தவா என்கிறது அதுக்கு அரபு பாஷையிலேயே புத்தக கணக்கில் விளங்கப்படுத்துகின்ற அளவுக்கு அந்த வேடுடைய ஆழம். அதுக்கு சிங்கள பாஷையில் ஒரு சொல் கிடையாது. வேறு பாஷைகளை எடுத்தாலும் கூட அந்த பாஷையுடைய சொல் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் விளங்கப்படுத்த முடியுமே தவிர, தமிழ் தர்ஜுமாவை எடுத்தால் அரிசிக்கு அரியாசனம் என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கும். நீங்க தஃப்சீரை எடுத்து வாசித்து பார்த்தால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கென்று முஃபஸ்ஸீர்கள் தனி புத்தகம் போடுகின்ற அளவுக்கு அரிசி என்ற அந்த வேர்டுக்கு அவ்வளவு அற்புதமான பாஷை அரபு பாஷை. அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலிமாவும் புத்தக கணக்கில் மூட்டை மூட்டையாக எழுதினாலும் முடியாத அளவுக்கு அதனுடைய ஆழம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த பாஷையாலும் முடிவுக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கு. அதனால் தான் பாஷை அதிகமாக எந்த அளவுக்கு அறிவை கொடுக்குதோ நீங்கள் பார்க்கலாம். தமிழ் பாஷை என்கிறது சிங்களத்தை விட கொஞ்சம் அட்வான்ஸ் கூடின பாஷை. அதிகமான சொற்கள் இருக்கிறது, அதிகமான உபமானங்கள் இருக்கிறது, அதிகமான வியாக்கியானங்கள் இருக்கிறது. அதனால் தான் முஸ்லிம் அல்லாத இந்துக்கள் அதிகமாக தமிழ் பாஷையை தெரிந்தவர்கள் அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள், நபி மொழிக்கு ஆழமான விளக்கம் சொல்லுகிறார்கள், பாஷை காரணம். ஆனால் நீங்கள் சிங்கள பாஷையை எடுத்துக்கொண்டால் பாஷையை குறை கூறுவதல்ல, அல் குர்ஆனை விளங்கப்படுத்த வருகிறேன். அதிகமான தலைப்புகள்ல அந்த பாஷையில பேச முடியாது, அதிகமான வியாக்கியானங்களை அல் குர்ஆனுக்கு செய்ய முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அரபு பாஷையில் குர்ஆன் இறங்கினதற்கான காரணம் அதுதான். இத்துபையின லின்னாஸ், நபி அரபு பாஷையில பேசக்கூடியவராக இருக்கிறதுனால நபியினூடாக இந்த உலகத்துக்கு அந்த அல் குர்ஆன் விளங்கப்படுத்தும் என்றால், எந்த பாஷையில இறக்கினால் அதிகமான விளக்கம் கிடைக்குமோ அந்த பாஷையில அல் குர்ஆன் இறக்குவதுதான் சரியாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவும் கூட இந்த பாஷை இந்த வேதத்துடைய பாஷை என்ற காரணத்தினால இன்று வரைக்கும் ஒரு வேட்கூட அழியாமல் அது இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், தாலிக்கல் குர்ஆனு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்றால் அது பிழையாகிடும். அல் குர்ஆன் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், உன்சில ஃபீஹில் கிதாபு ஹுதல் லின்னாஸ் அப்படி வரவும் இல்லை. தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹில தாலிக்கல் குர்ஆன் அந்த இடத்துக்கு போடவும் முடியாது. குர்ஆன் என்பது வேற, கிதாப் என்பது வேற, வேறு கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகின்றது. அல் குர்ஆனுக்கு நிறைய பேர்கள் இருக்கிறது, ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டமே. முத்தகீனுக்கு கிதாபு தான் தெரியும். குர்ஆன் என்கிறது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அது வழிகாட்டுகிறது. ஆகாயவியல், பொருளியல், இன்னும் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா விதமான அறிவும் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டு. மக்கள் என்கிற பொழுது முஸ்லிமும் அடங்கும், முஸ்லிம் அல்லாதவர்களும் அடங்கும். ஆனால் கிதாப் என்ற வேர்டு வருகிற பொழுது அது முத்தகீன்களுக்கு. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கடமையாக்குகின்ற எந்த விஷயம் வந்தாலும் கிதாப் என்ற சொல்லில் இருந்துதான் கடமையை பாவிக்கிறார். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கதப. குத்திப அலைக்குமுல் கிதால், யுத்தம் கிதாப் என்ற சொல்லில் இருந்து. குத்திப அலைக்குமுல் கிசாஸ், கதப ரப்புக்குமுர் ரஹ்மா. அல்லாஹ் எதை கடமையாக்கினாலும் கிதாப் என்ற வேர்டில் இருந்துதான் அதை பாவிக்கிறார். எனவே முஸ்லிமானவர்கள் எல்லாம் முத்தகீன்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் முத்தகீன் ஆகிறார்கள். எனவே முத்தகீன்களுக்கு கிதாப் குர்ஆன் என்கிறது எல்லாருக்கும். அல்லாஹ் தஆலா அவருடைய ஒவ்வொரு கலிமாவை எடுத்துக்கொண்டாலும் இந்த இடத்துக்கு இந்த கலிமா தான் பொருந்தும். மாலிக் யௌமித்தீன், யௌமுல் கியாமத் தான் கியாமத் நாளுக்கு அதிகமாக நாங்க தெரிஞ்ச சொல். ஆனா மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி,
யௌமுல் கியாமாண்டாலும் பிழையாயிடும். ஏன்? யௌமுல் கியாமா என்பது கியாமத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை மையமாக வைத்து வந்த பேர். கியாமத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி கேள்விக்காக வேண்டி நாங்கள் நிற்கிறோம். அன்றைக்கு கியாம் என்றால் நிற்ற, யௌமுல் கியாமா என்றால் அதை பேஸ் பண்ணி அந்த பேர் சொல்லப்படுகிறது. அன்றைக்கு நாங்கள் விசாரணைக்கு நிற்போம். எனவே மாலிக் யௌமில் கியாமா என்றால் அந்த கருத்து மட்டும் அது கொடுக்கும். யௌமுத்தீன், தீன் என்றால் கூலி கொடுக்கும் நாள். கூலி கொடுக்கும் நாள் என்பது கியாமத்தில் நடக்கக்கூடிய எல்லா கருத்தையும் அது அடைவழைத்துக் கொள்கிறது. சொர்க்கமும் கூலிதான், மஹ்ஷரும் கூலிதான், அதில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் கூலிதான், நரகமும் கூலிதான். எனவே கூலி என்றதுக்குள்ள கியாமத்தில் நடக்கிற, அதுக்கு பின்னால் நடக்கிற எல்லாம் அடங்குகிறது. அதுக்கு நான் அரசன். மாலிக் யௌமில் கியாமாண்டா அந்த கேள்வி கேட்கறது மட்டும் அரசன் என்றாயிடும். யௌமுத்தீன் என்றா கூலி கொடுக்கிறதுக்கு அரசன் என்றால் அது தங்களை கியாமத் எதுவும் இல்லை, எல்லாம் அதுக்குள்ள வருது. இது மாதிரி ஒவ்வொரு மேடையும் நாங்கள் ஆய்வு செய்தால் அற்புதமான, அல்லாஹ்வை தவிர வேறு ஒருத்தருக்கும் ஒரு கலிமாவையும் இந்த கலிமாவை எடுத்து இந்த இடத்துல வச்சால், அந்த கலிமாவை இந்த இடத்துல வச்சால், இதை முற்படுத்தி இதை பிற்படுத்தி எதுவும் செல்லுபடியாகாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வேதம் எங்கள் கையில் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எல்லா இடத்திலும் யா மைஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் கூட்டமே மனித கூட்டமே என்று பேசுகிறார். எல்லா வசனத்திலையும் ஜின் என்ற சொல் தான் முந்தி வரும். யா மைஷரல் ஜின்னி வல் இன்ஸ், இன்ஸ் இரண்டாவது வரும். ஓடருக்கு அது சரியே, மனிதர்களுக்கு முன்னால படைக்கப்பட்டது ஜின்கள். எனவே படைக்கப்பட்ட ஓடர் படிக்க அல்குர்ஆன் பேசுகிறது. யா மைஷரல் ஜின்னி வல் இன்ஸ், முந்தி படைக்கப்பட்டதை முந்தியும் அடுத்தது படைக்கப்பட்டதை அடுத்ததும் அல்லாஹ் பேசுகிறார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் சூரத்துர் ரஹ்மான்ல மனித வர்க்கத்துடைய பேர் ஜின்னை விட முந்தி வரும். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். சொர்க்கத்துல ஹூருல் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி அந்த சூரா சொல்லுகின்ற பொழுது லம் யத்மிஸ்ஹுன்ன ஜான்னும் கப்லஹும் வலா இன்சுன்னு சொல்லல, ஜின்னும் மனித இனமும் தொடவில்லை என்று. அங்க மனித இனம் என்ற பெயர் முந்தி வருது ஜின்னவில. லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், எந்த மனித இனமும் எந்த ஜின்னும் தொடவில்லை. எவ்வளவு பெரிய அற்புதம் இந்த ஆயத்தில் இருக்கிறது. சாதாரணமாக எங்களுக்கு ஒரு பெண் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். ஒன்றல்ல பல பெண்கள். இதை எப்படி விளங்க முடியும் என்றால், அந்த பெண்ணை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது மனித இனம் என்ற சொல்ல முந்தி போடுகிறார். ஒருத்தர் திருமணம் முடிக்கிறாரு, அந்த பெண்ணை பற்றி ஆய்வு செய்வாரு. அந்த பெண்ணுடைய பட்டம், பதவிகள், ஆளுமை, அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லா விதத்தையும் ஆய்வு செய்தாலும் கூட ஒரே ஒரு கண்டிஷன் பெஸ்ட்ல இருக்கணும். என்னென்றால் அந்த பெண் 100% எல்லாத்திலையும் தகமையை திருமணம் முடிப்பதற்கு இந்த மாதிரி ஒரு பெண் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காது என்று வைத்துக் கொள்ளுங்க. எல்லா தகமையும் இருக்கிறது. ஆனா இந்த ஆணுடைய தேடல் என்னவா இருக்கும் தெரியுமா? இதுக்கு முன்னால இந்த பெண்ணை யாராவது தொட்டிருக்கிறார்கள், அதுதான் முதல் கண்டிஷன். இதுக்கு முன்னால யாரும் தொட்டிருந்தால் எல்லாத்திலும் அந்த எல்லா தகமையும் இல்லா போயிடும், வேணாம் என்றாயிடும். அந்த பாணியில அல்லாஹ் தஆலா பேசுகிறான். மனிதனுக்கு மனிதனுடைய பாணியில பேசுகின்ற பொழுது லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன், எந்த மனிதனும் அதை தொழில்ல. அந்த நேரத்துக்கு அந்த ஆயத்துக்கு மனித இனத்துக்கு சொல்லப்படுகின்ற ஆயத்து மனிதனை முற்படுத்துறதா பொருந்தும். அந்த உலகிற்கு அதுதான் சரி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இடத்துக்கு சின்ன முற்படுத்தி இருந்தால் பொருந்துமா? இதெல்லாம் யாருடைய வசனம்? யாருக்கு இப்படி இருக்க ஏழும்? ஒவ்வொரு கலிமாவையும் இது அல்லாஹ்வால தான் இருக்க முடியும் என்பதற்கு ஆதாரம் தெரிந்திருக்கணும். அதுதான் இந்த வேதத்துடைய அற்புதம் என்று நாங்கள் புரிகின்ற விதத்தில் இந்த வேதத்தை நாங்கள் படிக்கணும். எங்களுக்கு அற்புதம் இருக்கிறது என்று பாடமாக்கி வைத்ததில் அர்த்தம் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய வேதமான இந்த அல் குர்ஆன் முதலாவது எங்களை கண்ணியப்படுத்துகிறது, எங்களுக்கு புகழ் மாலை சூடுகிறது என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா
இந்த சமுதாயத்தை சிறப்பாக்குவதற்கு குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். முந்தி வந்த எல்லா சமுதாயத்தை விடவும் நீங்க தான் சிறந்த சமுதாயம். மக்களுக்கு நீங்கள் நல்லதை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானே நல்லதை ஏவுகின்ற பொழுது தீமையை ஓரளவேனும் நான் தவிர்த்து கொள்வேன், அல்லது வெளிப்படையான தீமையாவது நான் செய்யாமல் இருப்பேன். ஒரு 50% நான் என்னை நல்லவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை. நானே அடுத்தவனுக்கு நல்லதை ஏவுகின்ற பொழுது ஒரு நிலை எனக்கு கடமையாகி என்னை அது தூண்டுமா இல்லையா? இதனால் தான் அடுத்தவனுக்கு நல்லதை ஏவ வேண்டும். சும்மா நாங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் வாழ்ந்துவிட்டு போனால் எங்களால் ஒரு தரத்துக்கு வர முடியாது. அந்த தரத்தை நீங்கள் அடைகின்ற பொழுது என்னில் நீங்கள் சிறந்த உம்மத்து. நபிகளாருக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க தெரியாது, அல்லது அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கான தைரியம் இல்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்குரிய அகீதா தெரியாது. அந்த மாதிரி அற்புதமான நீங்கள் பார்ப்பீர்கள். அன்றைக்கு இருந்த நபியிடத்துல தான் சொல்லுவார்கள், யா மூஸா துகுலனா ரப்ப. மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு தாகம் ஏற்பட்டது. நேரடியாக ஆண்டவனே என்று அவங்க துஆ கேட்கல. மூஸாவே, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்க கேளுங்கள். ரப்பி மூஸா, மூஸாவுடைய ரப்போ அப்படிதான் சொல்லுவார்கள். ரப்ப இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்போ. அந்த நபியிடத்துல சொல்லித்தான் அவர்கள் கேட்பார்கள். இந்த சமுதாயம் அப்படியா இருக்கிறார்கள்? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நேரடியாக என்ற இடத்தில் நான் கேட்கிறேன். எவ்வளவு தகுதி அல்லாஹ்வுடைய, எவ்வளவு அல்லாஹ்வுடைய நெருக்கம். என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு என் ரப் இருக்கிறான், நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகுதியை அந்த சமுதாயம் பெற்றிருக்கவில்லை என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகம் நெருக்கமான சமுதாயம் இந்த சமுதாயம். அகீதா கூடுதலாக இருக்கிறதுனாலதான் வணக்கமும் இந்த சமுதாயத்துக்கு கூட. இந்த சமுதாயம் மாதிரி முன்னுள்ள சமுதாயத்துக்கு இபாதத்து கூடுதலாக கொடுக்கப்படவில்லை. இபாதத்தை சுமப்பதற்குரிய ஆற்றல் கிடையாது. இந்த சமுதாயத்துக்கு அவ்வளவு பெரிய ஞானம், அல்லாஹ்வை பற்றிய உறுதியான அந்த நம்பிக்கையும் ஏகத்துவம் இருக்கிற காரணத்தினால 24 மணி நேரமும் வணக்கம். அதுக்குரிய பலசாலிகளாக இந்த சமுதாயம் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய பரிசும் அப்படித்தான் மறுமையில இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை சிறப்பாக்குறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமே தவறாகத்தான் அந்த மரத்தை நெருங்கினார். அல்லாஹ்வே சொல்றார், வலக்கத் அஹிதினா அலா ஆதம, ஆதமிடத்தில் நாங்கள் உத்தரவாதம் வாங்கி இருந்தோம் அந்த மரத்தின் பக்கம் நெருங்க கூடாது என்று. பனசிய, மறந்தாரு. அவர் வேண்டுமென்று அல்லாஹ்வுக்கு மாறி செய்யவில்லை. கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டு அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினாரு. மறந்தால் பாவமா? மறந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். இந்த சமுதாயத்துல மறதிக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தூக்கத்துக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நிர்பந்தமாக செய்யப்படுகின்ற வேலைக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். ஆதமுக்கு அதை கொடுக்கல. அவர் மறதியாக பேசி அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினாரு. ஃபஅஸா ஆதமு ரப்பஹு, ஆதம் ரப்புக்கு மாறு செய்கிறான் என்றே அல்லாஹ் தஆலா சீலடித்தார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் மனிதனுக்கே இல்லாத ஒரு அருள். மறந்து நீங்கள் எதை செய்தாலும் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா கொண்ட இரக்கத்தின் காரணமாக, நபிக்கு இருக்கிற சிறப்பின் காரணமாக இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா பல வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமுதாயம் இணை வைத்தது. காளை மாட்டை வணங்கினார்கள். ஒருத்தனுடைய சாமிரியுடைய அந்த தூண்டுதலின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை கட்டி காத்து அந்த சமுதாயத்தை ஏகத்துவத்தை அப்படியே சொல்லிக் கொடுத்து வந்தார்கள். அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட டைரக்டா பேசினார். தூர் மலையில இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட நேரடியாக அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை பேசினான். வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்கள் கையில என்ன? அதுக்கு அசாயன் மட்டும் சொல்லாமல் ஒரு நீண்ட விடை சொன்னார். என்னன்னா அல்லாஹ்வுடைய பேச்சில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட
அவர் உடைக்காமல் இருப்பதற்கு காலஹிய அசாய் அதவக்கோ அலைஹா அமுஷ்மிஹா அலா கனமி வலியத்திஹா மஆரிபு உஹ்ரா. அல்லாஹ்வோடு அல்லாஹ் கேட்காததற்கும் இவர் பதில் சொல்றாரு. ஏன்? அந்த கேட்டதற்கு ஒன் வேர்ட் ஆன்சர் சொன்னால் அல்லாஹ்வுடைய பேச்சு துண்டிப்பாகும், அந்த இன்பம் முடிஞ்சிடும். அதனால நீண்ட நேரம் அல்லாஹ்வோட பேசிக் கொண்டிருந்தாரு. இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சில இன்ட்ரெஸ்ட் அவருக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா ஒரு நாள் சொன்னான், உங்கள் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு தூர் மலைக்கு வாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாரு, அல்லாஹ் திரும்ப பேச அழைக்கிறான். அந்த ஆர்வத்துல அவர் வேகமாக போனாரு. சமுதாயத்துக்கு அந்த அளவு ஸ்பீடா போக முடியல. இவருடைய ஸ்பீட்ல இவர் போயிட்டாரு. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், சமுதாயம் காலஹும் உலாய் அலா அஸரி, பின்னால வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய பேச்சோட இன்ட்ரெஸ்டுக்காக அல்லாஹ் தஆலா சொன்னான், போய் பாரு, வரவில்லை, சாமியுடைய மாட்டை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால பல விளைவுகள் சாமிக்கு நடந்ததுக்கு வேறு விஷயம். ஆனால் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா மன்னித்தான்? அந்த சமுதாயமும் விளங்காமல் தான் இணை வைத்தார்கள். ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலா தௌபாவா ஃபதூபு இலா பாரிக்கும், தௌபா செய்யுங்க. இந்த நேரத்துல ஃபதூபு இலா ரப்பிக்கும் என்று அல்லாஹ் சொல்லல, ஃபதூபு இலா பாரிக்கும். அல்லாஹ்வுக்கு பாரின்னு ஒரு பேர். தௌபா செய்யற நேரத்துல அல்லாஹ் தஆலா அப்படித்தான் பேசுவார். பாரின்னா பரிசுத்தத்திலும் பரிசுத்தம். தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பரிசுத்தத்தை முதலாவது நாங்க விளங்கிக் கொள்ளணும், அவனுடைய தூய்மையை. இணை வைப்புக்கு எந்த விதமான இணை வைப்பில் இருந்து அவனை தூய்மைப்படுத்துகின்றேன் என்பதற்கு பாரி ஒரு கடுகளவு இணை இல்லாத அவ்வளவு பரிசுத்தமானவன். அதனால ஃபதூபு இலா பாரிக்கும், அந்த பாரி அவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். என்ன தௌபா? ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், செஞ்ச பாவத்துக்கு நீங்களே உங்களை கொலை செஞ்சுக்கோங்க. இந்த சமுதாயத்துக்கு எப்படி என்றால், நீங்க 80 வருஷம் இதுக்கு இணை வைத்தாலும் 100 வருஷம் இணையே வைத்தாலும் கூட அதுக்கும் மீண்டு வர அல்லாஹ் தஆலா இன்னும் 100 வருஷம் நீங்க ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எல்லாம் பல பாவங்களை செய்கிறோம். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல வந்து இந்த பாவங்களை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை துன்புத்து ஒரு கலிமாவுல பாவம் எல்லாம் நன்மையாகும். ஓலாய்க்கு விபத்தில் உள்ளாகும் ஹசனா செதியாத்தியும் ஹசனா, எல்லா பாவமும் நன்மையாகிறது ஒரு வேடுல. அந்த வேடு என்ன? செய்துட்டேன். இது ஒரு வேடு அல்ல, பல்லாயிரம் வேடுகளுடைய தொகுப்பு. நான் அல்லாஹ்விடத்துல கையேந்தி நான் உன்னிடத்தில் தௌபா செய்தேன் என்றால் இதுக்குள்ள பல வசனங்கள் இருக்கிறது, இதுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கிறது. என்னை படைத்தவன் நீதான், எனக்கு ரிஸ்க்களிக்கிறவன் நீதான், என்னை பாதுகாக்கிறவன் நீதான், என்னை மன்னிக்கிறவன் நீதான், எனக்கு எல்லா விதமான ஹெல்ப் பண்றவன் நீதான், என்னை மௌத்தாக்குறவன் நீதான், என்னை எழுப்புற எல்லா கருத்தும் அந்த வேண்டுக்குள் இருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த எவ்வளவு பெரிய வெகுமதி. அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைப்பார், அவருடைய சமுதாயத்தையும் அழைப்பார். அழைத்து சமுதாயத்தார் இடத்துல கேட்பான், இந்த நபி உங்களுக்கு வரலையா? அப்பொழுது அந்த சமுதாயம் சொல்லுவார்கள், மா அத்தானா மின் நதீர், எங்களுக்கு எந்த நபியும் வரல. 950 வருஷம் அந்த மக்களோடு ஈடுபட்ட நபியுடைய முகத்தை பார்த்து கொண்டே அங்கே போய் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா இப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, நீங்க இந்த மக்களுக்கு சொன்னீங்க தானே, தெரிஞ்சு கொண்டு அல்லாஹ்வுடைய இஷ்டம் தெரிஞ்சு கொண்டு கேட்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்பான், இந்த மக்களுக்கு வணங்க சொல்லி நீங்களா சொன்னீங்க, அந்த புல்தல் இன்னா சித்தபிதுனி வௌமி இலாஹி மின் தூனில்லா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார் அல்லாஹ்விடத்துல, இன்குந்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, ஆண்டவனே தெரிஞ்சு கொண்டே கேட்கறியே. அங்கே அவர் அப்படி அழகா பேசுவார். அவர் இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, நான் சொன்னேன் ரப்பே, என்ன ஆதாரம்? அப்பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மதும் அவருடைய சமுதாயம் பின்னால. அவருடைய வேதத்தில் இந்த மக்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா எங்களை எடுப்பான். இந்த சமுதாயத்தை எடுத்து கேட்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமுதாயத்துக்கு தௌவா செய்தார்கள். அல் குர்ஆன் இருக்குது. அதனாலதான் அந்த ஆயத்தை நபிகளார் ஓதியிருந்தார்கள், கதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா. நீங்க எப்படி உம்மத் என்றால் மீதமான உம்மத், உண்மையை உண்மை மாதிரி சொல்லுவீர்கள்.
அதில் எந்த கலப்படமும் செய்ய மாட்டீர்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஏன் அல்லாஹ் தஆலா வைரின் மக்தூபி அலைஹிம் வேதத்துல கை வைத்தார்கள். யுஹர்ரிஃபூனல் கலிமா அன் மவாதிஹி வேதத்தையே அவர்கள் இடைச்சர்கள். அதே மாதிரி யக்துபூன பிஐதிஹிம் யக்துபூனல் கிதாப பிஐதிஹிம் யூத கிறிஸ்தவர்கள் அந்த வேதத்திலேயே அவர்கள் மாற்றம் செய்தார்கள். அதனால அல்லாஹ் தஆலா கோபித்த இடத்துக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் இந்த சமுதாயம் நீதம் எவ்வளவு நீதம் தெரியுமா? இந்த சமுதாயம் பிதஅத் செய்வார்கள். நபிகளாருடைய பேர் முகமது என்று சொன்னால் ஹதீஸ்ல முகமது என்று வந்திருந்தால் முன்னுக்கால சையீதுனா என்று கூட்டிக் கொள்வார்கள். பாங்குதுவால ஆத்தி முகமது என்றால் ஆத்தி சையீதுனா முகமது என்று துவாவில எடிட் பண்ணி கொள்வார்கள். எந்த இடத்துல அது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிற பெரிய மகிமைன்னு நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் எவ்வளவு நீதமா வச்சிருக்கிறா பாருங்க. குர்ஆன்ல வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் சூரத்து ஆல இம்ரான் 144. அதே மாதிரி சூரத்துல் ஃபத்ஹ் 36ல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சமுதாயத்துல ஒருத்தர் கொண்டு வாங்க தைரியசாலி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற குர்ஆன் வசனத்துக்கு முன்னுக்கால சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல தைரியம் உள்ளவர். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அந்த ஆயத்துக்கு முன்னுக்கால நபியுடைய பேருக்கு முன்னுக்கால முஹம்மது என்று மட்டும்தான் இருக்கிறது. குர்ஆன்ல சையதுனா முஹம்மது இல்ல. வமா சையதுனா முஹம்மதுன் இல்லா சையதுனா ரசூல். எந்த ஒருத்தருக்கும் தைரியம் வராதே. அல் குர்ஆன் மத்த வகையில நபிகளாருடைய வகையில அதை சேர்த்துக் கொள்வார்கள். அது பில அந்த மக்களிடத்துல கேட்கிற கேள்வி இது மிம்பர்ல இருந்து. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அதிலே சேர்த்த கூடாது. நீதமான உம்மத்து அந்த நீதம் எங்களிடத்துல இருக்கிறது, பயன்படுத்த தவறுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவிடத்துல சிறந்த உம்மத்து இந்த உம்மத்து. அந்த சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகின்ற அளவுக்கு அல் குர்ஆன் ஹதீஸ்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை சிறப்பாக்கினான். ஒரு குடும்பத்துல நல்ல வங்கிசத்துல வந்த ஊர்ல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பாவம் செய்கிற பொழுது ஊர் மக்கள் அவனை எடுத்து உன்னுடைய வங்கிசம் எவ்வளவு பெருசு, உன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் சொல்லுவார்கள் புத்திமதி. அது சரியாக மண்டைக்கப்பட்டால் அவன் யோசிப்பான், ஓஹோ குடும்பத்துடைய கண்ணியத்தை நான் பாதுகாத்துக் கொள்ளணும் என்று சொல்லி அந்த நிமிஷத்துல டேன் ஆகிடுவார். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நீங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, நீங்க எல்லாம் உம்மத்து முஹம்மது இறுதி உம்மத்து, இவ்வளவு சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி தருகிற பொழுது நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். நாங்கள் எல்லாம் பாவம் செய்கிறார்கள் கிடையாது, ஏமாத்துக்காரர்கள் கிடையாது, விதிலத்தும் சிறுக்கும் செய்கிறார்கள் கிடையாது, எங்களுடைய வங்கிஷம் முஹம்மது வங்கிஷம், அதனால இந்த உம்மத் அப்படி செய்யக்கூடாது என்று நாங்கள் புரிந்து கொள்ள அல்லாஹ் தஆலா ஒரு ட்ரைனிங்காக இதை சொல்லுகிறார். யூதர்கள் சொன்னார்கள், லன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாமம் மஅதூதா, நாங்க ஒரு 40 நாள் தான் நரகத்தில் இருப்போமே, காளை மாட்டை வணங்கின காலம் தான் நரகத்துல, அது கூட தொடர் சொர்க்கம் தான் நாங்க எந்த பாவம் செய்தாலும். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், நஹனு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, நாங்க அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள். அல்லாஹ் தஆலா நபிகளாட்ட கேட்கிறான், குல் இந்த ரெண்டு சாராரையும் பார்த்து நபியை நீங்க கேளுங்க, ஃபலிம யுஅதிபுஹும் பிதுனூபிஹிம், அந்த ரெண்டு சாராரும் சொல்ற சரியா இருந்தா நான் அவங்களை எதுக்கு வேதனை செய்யணும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று சொல்லல, அவர்களே சிறப்பாக்கிக் கொள்ள அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதுக்கும் அல்லாஹ் தஆலா அட்டாக் பண்ணிட்டார், நீங்க சிறந்தவர்கள் அல்ல இந்த சமுதாயம். ஏனென்றால் வேதத்தில் இதுவரைக்கும் இன்று வரைக்கும் இந்த வேதத்தில் கை வைப்பதற்கு எந்த ஒருத்தருக்கும் ஒரு தைரியம் வருவதில்லையே. காரணம் அந்த அகீதா தான், அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத அந்த ரப்பு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை தான், அவன் ரப்பு தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால நாங்கள் சிறப்படைந்திருக்கிறோம் என்றால் வெறுமனே பிறப்பினால் சிறப்பு நினைக்க கூடாது. அந்த வேதத்தை தான் நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில அந்த வேதத்துக்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடாது. அந்த வேதத்தை சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய சிறப்புக்கு காரணமாக இருந்த
இந்த வேதத்தை சொல்லுகின்ற பொழுது அதுக்கே மாற்றமானவர்களாக அதையே முதுகுக்கு பின்னால போட்டுவிட்டு செய்குமார்கள், பெரியவர்கள், மூதாதையர்கள், முன்னோடிகள், எங்களுடைய அப்பாமார்கள், அப்பாமார்கள், நாதாக்கள், அந்த குரு இந்த குரு அவங்க சொல்லியிருக்கிறார் வரக்கூடாது. சிறப்பில்லா போயிடும், அர்த்தம் இல்லா போயிடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுத்தால நிறைய சிறப்புகள், அடுக்கடுக்கான சிறப்புகள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது எவ்வளவு பெரிய வெகுமதி இந்த சமுதாயத்துக்கு. என்ன கவலை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், எந்த விதமான ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இந்த கலிமாவை ஓதிக்கொண்டால் உடனே அவருக்கு ஆறுதலும் கிடைக்கிறது, இதுக்குரிய வெகுமதியும் கிடைக்கிறது. முன்னுள்ள எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை. அல் குர்ஆன்ல யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்தார். நீண்ட காலமாக அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், வா அஸஃபா அலா யூசுப், யூசுப் யா ஹஸ்ரதா அலா யூசுப், யூசுப்புக்கு ஏற்பட்ட கைசேதமே, வபியதத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி வஹுவ கதீம், கவலையை மென்று விழுங்குகிறார். நீண்ட காலமாக கண்ணீர் வத்துகின்ற அளவுக்கு அழுது கொண்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, யூசுப்புக்கு ஏற்பட்ட கைசேதமே. தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது எழுதுகின்றார்கள், அந்த நபிக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தால் அவர் யூசுப்புக்கு ஏற்பட்ட கைசேதம் என்று சொல்லியிருக்க மாட்டாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு போயிருப்பார். அதுவும் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா எது நடந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதுக்குரிய வெகுமதி சாதாரண வெகுமதி கிடையாது. அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன்ல இதா அஸாபத்துஹும் முஸீபா அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கால் தட்டிப்பட்டாலும் அதுக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சாப்பிடும் பொழுது விக்கினாலும் நபிகளாருடைய வீட்டில் விளக்கு அணைந்தது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கரண்ட் போனாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். செருப்பு பிஞ்சாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன் தெரியுமா? இப்படி சொல்லிக் கொண்டால் எவ்வளவு பாக்கியம். நாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்றதில்ல, மௌத்துக்கு மட்டும் சொல்றோம். ஒரு ஆள் வீட்டுல நோயாளி இருந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்டா அவருக்கு அடி விழுமே, மௌத்தே ஆவில ஒரு மௌத்தாக்குறா இருந்தாரு. ஏன்னா மௌத்துக்கு மட்டும்தான் நாங்க பழகிட்டோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மௌத்துக்கு நாங்கள் எதுக்கு ஓதாவிட்டாலும் மௌத்துக்கு ஓதுறோம். எப்படிப்பட்டவனும் இது தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இதுல இத ஓதிக்கொண்டால் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா, ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து உங்களுக்கு பல கோடி வாழ்த்துக்கள், பல்லாயிரம் அருள் மாலைகள், கோடான கோடி ரஹ்மத்துகள் இத ஓதினவனுக்கு இறங்குதாம். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேரான ட்ரக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள், மற்ற அனைவர்களும் தட்டு தடுமாறி கீழே விழுந்துட்டார்கள். இப்ப இந்த ஒரு வரிக்கு இவ்வளவு கோடான கோடி அருள் மாலைகளும் ரஹமத்துகளும் பாக்கியங்களும் அல்லாஹ் தஆலா தருவது சரியா? இது ஒரு வரி தானே, சின்ன ஒரு வரியும் கிடையாது. அதுல ஹாஃப் இது மரணத்துக்கு ஒருத்தர் ஓதிக்கொண்டால் இவ்வளவு பெரிய பாக்கியம் தருவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய கருத்தை சரியாக சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் சரியாக தான் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இதுல 5 கலிமாக்கள் இருக்கிறது. இன்னா ஒரு கலிமா, லில்லாஹி ஒரு கலிமா, வ இன்னா ஒரு கலிமா, இலைஹி ஒரு கலிமா, ராஜிஊன் ஒரு கலிமா. இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னுடைய வாப்பா மௌத்தாயிட்டாரு, உடனே அல்லாஹ்வுக்கு ஒரு மெசேஜ், பில்ல மௌத்தாயிட்டு அல்லாஹ்வை பார்த்து ஒரு மெசேஜ் அனுப்புறேன், இன்னா லில்லாஹ். அர்த்தம் என்ன? ஆண்டவனே பில்ல மௌத்தாயிருக்கு, நான் அல்லாஹ்வுக்கு முதல்ல சொல்ற மெசேஜ் இன்னா லில்லாஹ், நானே எனக்கு சொந்தமில்லையே. ஆண்டவனே வாப்பா மௌத்து, இன்னா லில்லாஹ், நானே எனக்கு சொந்தம் இல்லை. என் வாப்பா எப்படி எனக்காகும், என் பிள்ளை எப்படி எனக்காகும்? வ இன்னா இலைஹி, அவனாவில் போகிறது. எனக்கு வாப்பா என்ற உரிமையை விட உனக்கு அடிமை என்ற உரிமை கூடுதலாக இருக்கிறது. எனவே உரிமை கூடினவன் எடுக்கிறான். ராஜிஊன், நானும் கியூல தான் நிற்கிறேன். நானும் வருவேன் என்ற அர்த்தம் அல்ல, அர்ஜிவ் அல்ல, ராஜிஊன், நானும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். கியூல அவர் முந்தி இருக்கிறார், நான் பின்னால் இருக்கிறேன். 2 பேரும் வெளிநாட்டுக்கு போறாரு. வெளிநாட்டுக்கு போன்ற பொழுது குடும்பம் ஏர்போர்ட்டுக்கு போகுது.
ஒரு ஆளை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது குடும்பம் அழுகுது. ஏன்? முந்தைய ஒரு காலம் இருந்தது, எந்த டெக்னாலஜியும் இல்லை, போனால் வரும் வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிறா இல்லையான்னு தெரியாது. எனவே மாலையா குடும்பமே அவர் அழுது கொண்டு அவரும் அழுது கண்ணீரோட போறாரு, ஒருத்தர் மட்டும் சிரிச்சு கொண்டு இருக்கிறாரு அல்லாம. ஏன்? அவர் சொல்றாரு, நாளைக்கு அங்க வந்து நான் சந்திக்கிறேன், ஏன்னா நாளைக்கு நைட்டுக்கு இவருக்கு ஃபிளைட், நாங்க அந்த ரூம்ல நாளைக்கு சந்திப்போம். இதுதான் ராஜ்யம். நீ இப்ப போயிட்டாய், நானும் இந்த வரிசையில தான் நின்று கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய தத்துவம்! இந்த தத்துவத்தை ஏகத்துவம், முழுமையாக ஏகத்துவம், ரப்ப வைக்க வேண்டிய இடத்துல வச்சதனால ரப்புல் ஆலமீன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். நேர்வழி பெற்றவர்கள் இந்த தத்துவத்தை விளங்கினதானா? இதெல்லாம் விளங்கினா ஓதுறல, விளங்கி ஓதினா இந்த பாக்கியம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமுதாயம் கடைசி சமுதாயம். ஆனா சொர்க்கத்துக்கு பெஸ்டுக்கு போவாங்க. எப்படி என்றால், வந்த ஓடருக்கு தானே ஒன்று பங்கிடப்படும். ஏதாவது நியமனம் கொடுக்கப்படுறதா இருந்தால், பங்கிடுறதா இருந்தால் ஓடர் படிதானே பங்கிடணும். மைசன்ல போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து நாங்க கடைசியா வந்திருக்கிறோம். அந்த மனுஷனுடைய வேலையை கூடுதல் அனுபவிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஏன்? வந்த ஓடர் படிதாங்க முடியணும். நாங்க கரண்ட் பில் கட்ட போயிருக்கிறோம், கியூ இருக்குது 300 பேரால. அங்க கரண்ட் பில்ல வாங்குறவரு கடைசியில நான் நிற்கிறேன். அந்த கரண்ட் பில்ல வாங்குறவர் என்னுடைய நண்பனா இருந்தால், அவர் தூரத்துல என்ன பார்த்தால் அவர் என்ன செய்வாரு? அல்லது அவர் என்னுடைய மாணவனா இருந்தால், என்னுடைய குடும்பத்தனா இருந்தால், தெரிஞ்சவனா இருந்தால், அவரே எழுப்பி வந்து கடைசிக்கு என்னிடத்துல வந்து என் காசை வாங்கி கொண்டு போய் அவர் அங்க என்டர் பண்ணிட்டு ரெசிப்டை கொண்டு வந்து கையில தந்துட்டு, நீங்களே நீங்க திரும்பி போங்கன்னா எப்படி இருக்கும்? இது மாதிரிதான் மனுஷர்ல எங்களுடைய விசாரணை. எல்லாரும் மனுஷர்ல நின்றிருப்பாங்க, எல்லா சமுதாயத்துடைய உம்மத்தும். ஆனால் அன்றைக்கு பெஸ்டாக விசாரிச்சு எங்களைத்தான் அல்லாஹ் தஆலா அனுப்பிடுவான் என்றால், மனுஷனுடைய வேதனையையும் அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்குறான் என்றால் எவ்வளவு சிறப்பு. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 1000த்துல ஒருத்தர் தான் இந்த சமுதாயத்துல சொர்க்கம் போகும் என்று. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ பார்க்கிற பொழுது, இதனுடைய வியாக்கியானத்தை பார்க்கிற பொழுது கொஞ்சம் பேர் சொர்க்கம் போற மாதிரி தான் விளங்குது. 1000த்துல ஒன்றுனா மிச்சம் குறைவே. அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நாங்கள் கொஞ்சம் பேர் தானே போவோம் என்று சஹாபாக்களுக்கு இந்த ஆலகம் வந்தது. அப்பொழுது நபிகளார் விளங்கப்படுத்துகிறார்கள், இது சொர்க்கத்துக்கு போற நோக்கருக்கு சொன்னது அல்ல, யஜூஜ் மஜூஜுக்கும் உங்களுக்கும் உள்ள எண்ணிக்கையை சொன்னது. எங்கள்ல ஒருத்தர் அளவுக்கு யஜூஜ் மஜூஜ் 1000 பேர் இருப்பார்கள். அவ்வளவு பெரிய சமுதாயம் அவங்க இந்த உலகத்துல வந்தால் கால் கை வைக்க இடமில்லாத அளவுக்கு மிரிப்படுகின்ற அளவுக்கு, முட்டிப்படுகின்ற அளவுக்கு கூடுதலா இருப்பார்கள். அந்த எண்ணிக்கையை சொல்ல இந்த ஹதீஸ் சொன்னது. அதனால நபிகள் இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களுக்கு விடையாக அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துடைய 4ல் ஒரு பகுதியே நீங்க தான். திரும்ப சொல்லுகிறார்கள், இல்ல சுலுச அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துடைய 3ல் ஒரு பகுதியே நீங்க தான். அதுவும் அல்ல, ஷத்ர அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துடைய பாதி மக்களே நீங்க தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சொர்க்கம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சிறப்பை வச்சிருக்கிறான் என்றால் ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆக வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆஃபிரு தஅவானா.